ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் வந்து ஒரு சின்ன சிம்பிள் ட்ரை வீடியோ தான் இது. ஆக்சுவலாக இது வந்து கேக் பேக்கிங் வீடியோ, பட் ஃபுல்லாக பேக் பண்ணுற வீடியோலாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஃப்ரெஷ் க்ரீம்லேருந்து இல்லாமல் எந்த ஒரு க்ரீம்லையும் இருந்து இல்லாமல் ஒரு க்ரீம் பவுடர்லேருந்து வைப்பிங் க்ரீம் பவுடர்லேருந்து எப்படி வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், அது எப்படி வருதுன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே இருந்தது. அதனால வந்து நானும் அதை வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிமா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் செக் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் நம்ம இதை கவர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம இதை இது சில் பண்ணணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது. கொஞ்சோண்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்து சில்டு மில்க் வந்து, அதாவது காய்ச்சி ஆற வச்ச பால் அதில் சேர்த்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் பீட் பண்ணோன்னு சொன்னால் நிஜமாலுமே சூப்பரான ஃப்ளஃபியான க்ரீம் வந்துடுதுங்க. நானும் நம்பவே இல்லை ஃபஸ்ட், இது வருமா, இதெல்லாம் ஃப்ளாப் ஆகாமல் வந்து வருமானு சொல்லி யோசிச்சு பார்த்தேன். பார்த்தீங்களா இவ்வளோ க்ளாஸியாக இருக்குன்னு, நிஜமாலுமே வந்து வந்துடுச்சு. சரி, இதை நம்ம வந்து கேக்கில் அப்ளை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு குட்டியான கேக் பேக் பண்ணோம். 1/2 kgக்கும் கொஞ்சம் கம்மியான கேக் தான் இது. அதில் வந்து சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து கேக்கை 2 லேயராக கட் பண்ணிவிட்டு அது மேலே சேர்த்தேன். நம்ம நார்மலாக எப்போவுமே நார்மல் கேக் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி தான். சாக்லேட் கேக் இது ஆக்சுவலாக. சாக்லேட் கேக் வந்து ஃபஸ்ட்டு சாக்கோ சிப்ஸ் போட்டு நான் ட்ரை பண்ணேன். சரி, இது வந்து இதில் இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் லேயரை கட் பண்ணிவிட்டு அது மேலே சுகர் சிரப்பும் சேர்த்துட்டு அது மேலே வந்து இதுக்காக வந்து டெக்கரேஷன், அதே சமயம் வந்து 2 லேயர்ஸ்க்கு வந்து இதுக்காகவும் நான் வந்து இந்த க்ரீம் அப்ளை பண்ணோம். நம்ம வந்து கேக் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷனல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ட்ரை பண்ணுறப்போ வந்து நம்ம பண்ணுறது தானே. டெக்கரேஷன் ஐடியாஸ் எல்லாமே நம்மளோட ஐடியாஸ் வந்து பொறுத்தது தானே. அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒன்று யோசித்தோம். ஆனால் வந்து ரொம்ப சூப்பராக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே சூப்பராக வந்திருந்தது. இதுக்கு வந்து நம்ம எந்த க்ரீம் கூட தேவையில்லை. நம்ம ஜஸ்ட் இந்த பவுடரை கொட்டிட்டு அதை வந்து பீட் பண்ணாலே நமக்கு சூப்பரான க்ரீம் கிடச்சிது இல்லையா. ஆக்சுவலி இது வந்து ஐஸ்கிரீமும் செய்யலாம். நான் வந்து ஐஸ்கிரீமும் செஞ்சோம், நிஜமாலுமே சூப்பராக வந்துருந்துச்சு. இது மேலே வந்து சாக்லேட் சும்மா கொஞ்சமாக க்ரியேட் பண்ணி வச்சுட்டு சாக்லேட் பீசஸ் வந்து குட்டி குட்டியாக அது மேலே வந்து கட் பண்ணி போட்டுட்டோம். சாப்பிட்றதுக்குள்ளேயே அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, பட் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல இல்லையா. அதனால கடகடன்னு டெக்கரேட் பண்ணிவிட்டு வெட்டி சாப்பிட்டோம். நிஜமாலுமேங்க குழந்தைங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஒரு குயிக்காக ஒரு கேக் கேட்குறப்போ, பசங்க அடம் பிடிக்கிறப்போ நம்ம ட்ரை பண்ணி கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு வந்து கண்டிப்பாக இது கை கொடுக்கும். சொல்லப்போனால் திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் க்ரீமில் ட்ரை பண்ண, அதாவது ஃப்ரெஷ் க்ரீம் இல்லாமல் பவுடரில் ட்ரை பண்ண ஃபர்ஸ்ட் கேக்கு. உங்களுக்கு இந்த கேக்கு பார்க்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆனால் சாப்பிட்றதுக்கு நிஜமாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் கேக் வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோவில், அதாவது நம்மளோட சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் தொடர்ந்து நம்ம வீடியோஸை வந்து பார்த்துட்டே இருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க.